Hello my dear warriors, என்னோட குட்டி 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 warriors, குட்டி பசங்களா, my dear cute little boys. First time நான் வந்து என்ன அப்படின்னா 8th standardக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். How are you guys? நான் பேசுகிறது கேட்குதா? Tell me whether the audio and video is clear. Good evening, good evening, good evening. Yes. இங்கே பாருங்கள், உங்களோட சூப்பர் சீனியர் 11th அண்ணாலாம் வந்து இங்கே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் வந்துச்சு, எக்ஸாம் ரொம்ப ஈஸின்னு. வேறு லெவல் ஈஸியா? ஓகே. எஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? 8th பசங்களா? க்யூட் லிட்டில் சோல்ஜர்ஸ். சி, நான் வந்து எப்பயுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சோல்ஜர்ஸ்னு கூப்பிடுவேன். நீங்கள்லாம் 11th வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும், ரைட்டா? அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் 11th 10th எல்லாம் பசங்களா சோல்ஜர்ஸ் அப்படின்னா கூட தே ஆல் கால் மீ அஸ் கேப்டன். அதே மாதிரி தான் யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் சோல்ஜர்ஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், களத்தில் இறங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கீங்களா? எஸ். என்ன சாட்டில் மெசேஜே போட மாட்டேங்கிறீங்க? எஸ். எப்படி இருக்கீங்க? ஓகே ராஜ், ஐ வில் செக் இட் அவுட். நான் கிளாஸ் முடிச்சுட்டு செக் பண்ணுறேன். ஓகேடா, நான் செக் பண்ணுறேன் ராஜ். குட் ஈவினிங். எஸ். இப்போ என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். சரியா? அட்டெண்டன்ஸ் எப்படி எடுப்பேன் தெரியுமா? யார் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்கள் பேரை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாட்டில் மெசேஜாக போட போகிறீங்க. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு. நான் உங்கள் பேரெல்லாம் வாசிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வாசிக்க முடியாது, ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கப்போ நான் வாசிக்கிறேன். பாரு, ஒருத்தன் தான் கேட்குறான், சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எஸ், ஐம் குட், ஐம் குட். பிரகதீஷ், தாரணி, காவ்யா, அக்ஷரா, வைஷ்ணவி, லிதிஸ்ரீ, தினிஷா. ஒரு தடவை அனுப்புனா போதும், நிறைய தடவை அனுப்பிச்சிங்கன்னா மித்தவங்க பேர் படிக்க முடியாதுல்ல. விஜிதா, பிரீதா, நிவிதாச்சா, தனிஷ்கா, லோகேஷ், வைஷ்ணவி, ஷஃபீரா, இனியா, தினேஷ், மோஹித், லோகித், கீர்த்தி, பிரீதா, விஜிதா. 8th சூப்பராக ஜாலியாக இருக்கும்டா. அப்போ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே எடுக்கிறதுக்கு போகிறேன், நான் குட்டி பசங்களுக்கு ஜாலியாக எடுத்துக்க போகிறேன். எஸ். லுவி, சான், யாஷிக, கீர்த்தி, யாமினி, அகிலேஷ், தினேஷ், சுகந்தன், சாருமதி, சந்தோஷ், கோவர்தினி, அர்ச்சனா, நிஷா, கீர்த்தனா, சிவா, சச்சின், விஜி, சந்தோஷ், அமுதன், தீப்ஷா. ஓகே, சூப்பர், குட் குட். லக்ஷனா, ஓகே. லத்திகா. ஆமாம் ஆமாம், என்ன? எஸ். உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்க எப்படி படிக்க வந்திருக்கான் பார். மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடும். சரியா பசங்களா? சூப்பர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா? யார் யாரெல்லாம் இன்றைக்கி செஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறேன்? ஃபுல்லாக அட்டன் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். உனக்கு சூப்பர் டூப்பர் பிடிஎஃப்லாம் நான் கொடுக்க போகிறேன். சூப்பரான பிடிஎஃப்லாம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்டே என்ன அப்படின்னா, பிடிஎஃப் எங்கே இருக்குது, அது நீ எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது டாப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், ரொம்ப 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 முக்கியமான 2 மார்க்ஸ். இதெல்லாம் படிக்காமல் எக்ஸாமுக்கு நம்ம போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? மோனிகா, ஓகே. மதுமிதா, லத்திகா, நரேஷ், ஓகே. ரைட் 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 ரைட். சரியா? ஓகே. ஸோ உங்களோட பேரெல்லாம் வாசிக்கலாம், மெதுவாக போடுங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து உங்கள் எல்லோரும் அட்டண்டன்ஸ் எடுத்துரு. கங்கை அரசி, ஜனனி, நல்ல பேராக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து வாசிக்கிறேன். சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான முக்கியமான பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். எங்கேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது? ஒரு கேள்வியா? சூப்பரான கொஷினில் எங்கேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நம்மளோட வீடியோவுக்கு கீழே பாரு, வீடியோவுக்கு கீழேயும் சரி சாட் பாக்ஸ்லேயும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி படிக்க போகிற பிடிஎஃப்பை என்ன பண்ண டவுன்லோட் பண்ணிக்கணும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீ போயிட்டேன்னா அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத எப்படி படிக்கணும்னு உனக்கு தெரியாது. சரியா? இப்போ சார் நடத்திட்டு இருக்க வீடியோ இதுதான். சரியா? இதுதான் என்னது, இப்போ சாரோட வீடியோ இப்போ நடத்திட்டு இருக்கீங்கள நம்ம லைவ். இங்கே பாரு, நீங்கள் பண்ணுற மெசேஜ்லாம் இங்கே வந்துகிட்டே இருக்கும். சரியா? இதானது நம்ம லைவ் இப்போ இருக்க பாரு, இங்கே லைவ் போயிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இந்த மாதிரி எல்லோ கலரில், இதை கூட நீ கிளிக் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் இருக்கிறத கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் வரும், அதை டச் பண்ணுனா சூப்பராக உனக்கு பிடிஎஃப் வந்துடும். இந்த பிடிஎஃப் என்ன பண்ணலாம், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தனா ஒரு பேஜ்லேயும் ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட்டு போட்டு படிக்கிற மாதிரி சார் கொடுத்துருக்கேன். நார்மலாக இப்போ வரைக்கும் 9th 10th 11th கூட இந்த மாதிரி கொடுத்ததில்ல. இன்றைக்கி தான் 9th கொடுக்க போகிறேன். உனக்கும் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைமே கொண்டு வந்துட்டேன். சரி, இந்த மாதிரி இதில்
ஒரு 44 கொஷின் இருக்குது சரியா. இந்த கொஷின் எல்லாம் 40 கொஷின் 44 இருங்க பார்த்துக்கலாம். 44 கொஷின் சரியா. இந்த 44 கொஷினும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த 44 கொஷின் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 44 கொஷினையும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு அப்படியே ஒரு கதை மாதிரி சூப்பராக ஷார்ட்டாக நம்ம 2 பேரும் ஜாலியாக அடுத்து கொஞ்சம் நேரம் நம்ம படிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் என் கூட அடுத்து ஒரு 1.5 hours அப் டு 7 o'clock 7:30 வரைக்கும் அப் டு 7:30. யார் நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம், இப்போயே 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு ரைட்டா. ஒரு 1 hour 20 minutes என் கூட படிக்க ரெடியாக இருக்கா? நீங்கள் படிப்பீங்கன்னா சாட்டில் ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், சாட் பாக்ஸில் ஃபயர் போடுங்க. எஸ், டவுன்லோட் பண்ணிவிட்ட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது முக்கியம். அதே நேரத்தில் என்ன பண்ணணும், நீ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஃபயர் போடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்கேஸ் இதுலேருந்து எடுக்க முடியலை அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் கூட நான் லிங்க் வச்சுருக்கேன். அதை கூட நீ என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. அதை கூட கிளிக் பண்ணி என்ன பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ கூட உனக்கு வந்துடும். ஓகேவா, ரைட். சூப்பராக என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி, நம்ம வேறு லெவலில் படிக்க போகிறோம் பார்க்கலாம். ஓகே, ஸோ சூப்பராக ஃபயர்லாம் போட்டுட்டீங்க எல்லோரும் ரைட்டா. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்கள், நம்மளோட கிளாஸ்க்கு வந்துடுங்க. யார் யாருக்கெல்லாம் இங்கே டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்குது? உங்கள் எல்லாருக்கும் என்ன ஆகணும்னு ஆசை? வாட் இஸ் யுவர் எய்ம்? எய்ம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோட எய்ம் என்ன? உங்கள் எல்லாருக்கும் எய்ம் என்ன? எஸ், 9th 2 marks 7:30க்கு வரேன். 9th பசங்களுக்கு 7:30 வரேன். ஒரு 1.5 மணி நேரம் சயின்ஸ் படிங்க ரஞ்சித் குமார், அதுக்கப்புறம் நீங்கள் போய் சோஷியல் படிங்க சரியா. டாக்டர், ஜேஇஇ ஆஸ்பிரண்ட், ஐ டோன்ட் நோ, அது கூட பரவாயில்ல ரைட்டா. டாக்டர் 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 அதுலேயும் கைனகாலஜிஸ்ட் என்ன, ஐஏஎஸ், நிறைய டாக்டர்ஸ், பைலட், அட்வொகேட், கலெக்டர், ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்டு, ஓகே கலெக்டர், மேனேஜர், என்ன மேனேஜர் அது டக்குன்னு போயிடுச்சு, சயின்டிஸ்ட்டு, பைலட், ஐஏஎஸ், வெரி குட் சூப்பர் ட்ரீம், வெரி குட் வேறு லெவல், ஐஐடி, லா, ஓகே ஓகே, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு, குட், ஆக்டர், ஜட்ஜ், டீச்சர், பாரா யாரா டீச்சர், ஐடி, என்ஜினியரிங், டீச்சர், ஐஏஎஸ், குட் வெரி குட் ஒரு கம்பெனியோட மேனேஜர் ஆகணும். ஓகே சூப்பர் ரைட். ரயில்வேஸில் போகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ஆர்மி, ஓகே ஐஐடி மெட்ராஸ் தான் போனால், ஐஐடி தான் அதுவும், ஐஐடி மெட்ராஸ் தான் என்னப்பா, சூப்பர் குட். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் டாக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு இது மாறும். நானும் உங்களை மாதிரி வந்து குட்டியாக இருக்கப்போ டாக்டர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஸோ ஐ எம் அ ஷிப் இன்ஜினியர், மெரைன் இன்ஜினியர். நான் மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷிப்லலாம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டு வேணும் அப்படின்னு ஐ ஜஸ்ட் அகெயின் கேம் டு டீச்சிங். கிட்டத்தட்ட ஒரு 11, 12, 13 இயர்ஸ் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன் சரியா. ரொம்ப வருஷமாக சூப்பராக டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். குறிப்பாக நீட்டு, ஜேஇ, 11th 12th இவங்களுக்குலாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னோடய குட்டி சோல்ஜர்ஸ்க்காகவும் டீச் பண்ணலான்னு வந்துட்டேன் ரைட்டா. அடுத்து இருக்கா நாளைக்கும் நாளானிக்கும் நான் வருவேன், நாளைக்கும் உங்களுக்கு சொல்லித்தர வருவேன், நாளானிக்கும் உங்களுக்கு சொல்லித்தர வருவேன் சரியா. டெய்லி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள் உனக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே உனக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன் 10ஆம் தேதி கிட்ட. அந்த ஷெட்யூல் படி நானும் வந்துடும், அந்த ஷெட்யூல் படி வந்துடும் சரியா. சூப்பர். ஸோ என்ன பண்ண, டெய்லி ஒரு 1 hour இல்லைனா 2 hour, 1.5 மணி நேரம் தான், அதிகபட்சம் 1.5 hours நம்ம யூடியூப்பில் லைவ் அட்டென்ட் பண்ணு. மீதி நேரத்தில் நீ சோஷியல் படிக்கணும்னா கொஞ்சம் சோஷியலை படித்து வச்சுக்கலாம் சரியா, சோஷியலை படித்து வச்சுக்கலாம் ஓகேவா ரைட். நிறைய பேருக்கு டாக்டர், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஐஐடிலாம் சொன்னாங்க ரைட்டா. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் 8th 9th படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் 8th 9th படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் 9th கூட படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 8th to 10th படிக்கிறவங்களுக்கு பேர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த ஃபவுண்டேஷன் யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நீட் ஜேஇயில் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக 4 வருஷம் படிப்பாங்க, 9th 10th 11th 12th 4 years. ஸோ இங்கே யாரெல்லாம் 4 years படிக்க விருப்பப்படுற? யாருக்கெல்லாம் 4 years படிக்கணும்னு ஆசை இருக்கு? உனக்கு ஆசை இருக்கா? போடலாம், என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கும் போடுறோம் சரியா. ஓகே ரஞ்சித் குமார் பாருங்கள், per annum 42 lakhs இன்கம். பா
எவ்வளோ பெரிய இன்கம் அது. யூ ஹாவ் டு க்ரோ யுவர் நாலேஜ் அ பிக். ஒரு கம்பெனியோட சிஇஓ அந்த மாதிரி பெரிய போஸ்டிங் போகணும். சரியா? ஓகே, குட் குட். சரியா? நல்லா படிக்கணும் எல்லோரும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஸ்டடி வெல். நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து சூப்பராக மார்க் வாங்கினா என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக நல்ல ஒர்க்கு அது எல்லாத்துக்கும் போக முடியும். சரியா? இப்போ சவுண்ட் கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட், கவனிங்க. என்எம்எம்எஸ்க்கு லைவ் போடலாம் கண்டிப்பாக. சரியா? ஸோ எல்லோரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க 2 மார்க் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண மறந்துடாத. அது கரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்க. ரைட்டா? 2 மார்க் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண மறந்துடாத. அது எல்லோரும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். சரியா? ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். என்ன பண்ண போகிறேன் இப்போ? சூப்பராக பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெடியா? ஒரு கைஸ் ரெடி? ஸோ ரெடியாக இருந்தேன் அப்படின்னா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணு. லைக் பட்டன் அடிச்சு உட பார்க்கலாம். யார் யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரைட்டா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக கடன்னு அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக அந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கலாம். நீ இது வரைக்கும் சும்மா மனப்பாடம் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எல்லா கொஷினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். படிக்கலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம 9th 10th 11th 12th வரப்போ சூப்பராக எழுத முடியும். ஆரம்பிக்கலாம் வாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஸ்கெலிட்டன்? ஸ்கெலிட்டன்னா என்ன, எலும்புக்கூடுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்கெலிட்டன்னா என்ன அப்படின்னு யார் யார் ஸ்கூல்லலாம் ஸ்கெலிட்டன் இருக்குது? உங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்கெலிட்டன் இருக்கா? யாராவது பார்த்துருக்கியா? இந்த சயின்ஸ் லேபு, பயாலஜி லேபு அங்கெல்லாம் ஸ்கெலிட்டன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது ஸ்கெலிட்டன் பார்த்துருக்கீங்களா? யார் யாரெல்லாம்? நடுவில் கொஷின் கேட்பேன். ஆமாம், டெஸ்ட் வைக்க போகிறேன். எஸ், உங்கள் ஸ்கூலில் இருக்கா? இல்லையா? ஒரு சில ஸ்கூலில் இருக்கும், ஒரு சில ஸ்கூலில் இருக்காது. இருந்தாலும் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? பிகாஸ் நீங்கள் 9th 10th 11th 12th போகிறப்ப தான் லேபுக்கு மோஸ்ட்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் இல்லாமல் கூட இருக்கலாம். சரியா? இல்லைன்னா நம்மளுக்கு தான் நீங்கள் நெட் இருக்கல, இன்டர்நெட்டில் நம்ம எல்லோரும் நிறையா பார்க்கலாம். ரைட்டா? நான் சொன்ன பாதி கொஷின் சயின்ஸ் எக்ஸாமில் வந்துச்சா? சூப்பர். இங்கேப்பா 10th ஸ்டாண்டர்ட் அண்ணாலாம் அக்காலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன பாதி கொஷின் சயின்ஸ் எக்ஸாமில் வந்துச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். கண்டிப்பாக உன்னோட சயின்ஸ் எக்ஸாம்லேயும் வரும். கெமிஸ்ட்ரி 11th கெமிஸ்ட்ரி அண்ணா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்டா? ஓகே, கவனிங்க. ஸோ ஸ்கெலிட்டன்னா என்ன? த ஸ்கெலிட்டன் system provides the hard structure or framework to the human body. என்ன பண்ண போது? ஹார்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு நிலையான வடிவம், ஹார்டான ஸ்ட்ரக்சர், நல்ல வடிவத்தை கொடுக்க போது. ஆர் அ ஃப்ரேம் ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு, பேனர் அடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்றா ஃப்ரேம், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமை தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஃப்ரேம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சி, உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் ஆன்சர் வேறு மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் அதையும் எழுதிக்கலாம். நான் வந்து ஷார்ட்டாக கரெக்டாக என்ன கீவேர்டோ அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சொன்ன மாதிரி கூட எழுதிக்கலாம். பட் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விச் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி. நம்ம பாடியை சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண போது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் லைக். ரைட்டா? வெறும் போன்ஸ் மட்டும் கிடையாது. போன்ஸ், கார்டிலேஜஸ், அதாவது குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த காதில் போன்ஸ் இருக்குமா இல்லையா? காதில் போன்ஸ் இருக்கும். ஆனால் தட் இஸ் கால் கார்டிலேஜஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மடங்கக்கூடியது. மூக்கை பாருங்கள், மூக்கை மடக்க முடியும். உங்கள் நெத்தியை மடக்க முடியுமா? மடக்க முடியாது. விரலை இப்படி மடக்கலாம். அப்போ விரலை மடக்கிறப்பெல்லாம் சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரி? அந்த மாதிரி கார்டிலேஜஸ், டெண்டான்ஸ், அதுக்கப்புறம் லிகமெண்ட்ஸ். இது எல்லாமே லிகமெண்ட்ஸ்னால் ஜவ்வஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தான். சரியா? ஸோ தட் இஸ் தாட். இதெல்லாம் தான் என்னது? ஸ்கெலிட்டன்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து, வாட் இஸ் கிரேனியம்? கிரேனியம்னா என்னது? மண்டை ஓடு. 9th 10th வரப்போ மண்டை ஓடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். Skull has 22 bones of which 8 bones are fixed together to form a cranium. நம்ம மண்டை ஓடில் மட்டும் எத்தனை எலும்பு இருக்கான்? மண்டை ஓடில் மட்டும் மொத்தம் 22 எலும்பு இருக்கான். 22ல் எத்தனை ஃபிக்ஸ் ஆகிருக்கான்? 8 போன் மட்டும் பர்ஃபெக்டாக எங்கள் மண்டை மேலே இருக்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பாண்ட். ரைட்டா? அந்த 8 போன்ஸ் வந்து டு ஃபார்ம் அ cranium. இட் இஸ் கால்ட் பிரெயின் பாக்ஸ் சின்ஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின். அந்த ஸ்கல், அந்த 8 போன் தான் எனது பிரெயினை காப்பாற்றுது, பிரெயினை பாதுகாப்பாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் 8 போன்ஸ். நெக்ஸ்ட்,
why our backbone is slightly movable? ஏன் நம்ம முதுகெலும்பு லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது? ரைட்டா? ஓகே ரைட்டா? ஓகேவா? கிளியராக பார்க்கலாமா ஏன் நினைச்சிருக்கு? ரைட்டா? In the backbone, vertebrae are joined by gliding joints. gliding என்னது? அப்படியே மூவ் ஆகக்கூடிய, அப்படியே மிதந்துட்டு இருக்கக்கூடிய, அப்படியே நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். gliding joints which allow the body to bend back, forward or sideways. நம்ம இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, நம்ம முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா, ரைட்டா, முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் எப்பவுமே இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க முடியும் உங்ககிட்ட. நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படியே தான் பேச முடியும். என்னால் இப்படி கொஞ்சம் சாஞ்சோ இப்படிலாம் பேச முடியும். அப்போ இந்த பக்கம் போனால், தம்பே படிச்சிட்டியா, தம்பே இப்படி இருக்குடா, டேய் வந்துட்டிங்களா, நான் நின்றுட்டேன்டா, முதுகெலும்பு வளையவே இல்லை, கொஞ்சம் கூட பெண்டே ஆகலைன்னா நான் என்ன பண்ண? ரோபோ மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கேன், இப்படியே போக வேண்டியதான். ஜிக் 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 கழுத்து இழுத்து எதுவுமே ஆடாது. நீ ஒரு தடவை எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாரு, அப்படியே ஃபோன் பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. உன்னோட வெர்டிபிரேட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா, வெர்டிபிரேட்னா என்னது? முதுகெலும்பு, ரைட்டா? முதுகெலும்பு இருக்குல்ல, உன்னோட முதுகெலும்பு மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இப்போ பாரு இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறேன், அப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம்ல. அப்போ என்ன பண்ணுது? என்னோட முதுகெலும்பு எக்ஸசைஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் என்னது? வாழ்க்கப்புறம் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். உட்காடுறப்ப என்ன பண்ணுவோம்? இப்படியா உட்காருவோம், இப்படி உட்காந்து இப்படி எந்திரிப்போமா, இப்படி உட்காந்து அப்புறம் இப்படி உட்காந்து எந்திரிப்போம். கரெக்டாக அப்படி தானே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா இப்படி தான் எந்திரிக்கணும், அப்புறம் இப்படி திரும்பணும், அவர் இப்படியே போகணும், அவர் இப்படியே வரணும். ஸோ கஷ்டம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தியா? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? எஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ முதுகெலும்பு எப்படி வளையுது? இப்போ கை எலும்பையும் வளைய மாட்டேங்குது. ஏன்னா இது சிங்கிள் போன். வேற நம்ம வெர்டிபிரேட் முதுகெலும்பு இருக்குல்ல, இட் இஸ் நாட் அ சிங்கிள் போன், ரைட்டா? இட் இஸ் அ லாட் ஆஃப் போன்ஸ் இருக்குது, நிறைய போன்ஸ். சின்ன சின்ன போன்ஸ் என்ன அப்படின்னா, ரைட்டா, சின்ன சின்ன போன்ஸ் என்ன அப்படின்னா இருக்குது, ரைட்டா? சின்ன சின்ன போன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஓகே. ஸோ இந்த பேக் போன் vertebrae are joined by gliding joints which allow the body to be bent back, front or sidewards, ரைட்டா? சைடில் போக, முன்னாடி போக, பின்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலை. யாராவது சொல்ல முடியுமா ஆல்வியோலை எங்கே இருக்குன்னு? ஆல்வியோலை யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா? ரைட்டா? யார் யாரெல்லாம் வந்திருக்கா? யார் யாரெல்லாம் ஆல்வியோலை பார்த்துருக்கா? ரைட்டா? இந்த 2 மார்க் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. எஸ், இந்த 2 மார்க் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. கிளைடிங் ஜாயின்ட்ஸ்னால் அப்படியே மிதந்துட்டு இருக்க மாதிரி, ஒருத்தவங்க ஃபிக்ஸடாக இருக்காது, இப்படி ஃபிக்ஸடாக இல்லாமல் கொஞ்சம் அசையக்கூடிய, நகரக்கூடிய, அதுதான் கிளைடிங் ஜாயிண்ட். வெரி குட். லங்ஸ். லங்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? லங்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட வாயிலேருந்து இப்படி வருது, நம்மளோட வாய், அதுக்கப்புறம் மூக்கிலேருந்து வருது, எல்லா ஜாயின்ஸ் வருமா? இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படி ரெண்டாக பிரியும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இதில் இருக்க போது. இதில் ஃபுல்லாக இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, இதில் தான் நம்மளோட லங்ஸு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கா? இதில் திரும்ப சின்ன சின்னதாக ஒரு ஏர் பேக் மாதிரி முட்டை முட்டையாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன முட்டை முட்டையாக ஹோலாக ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பால் பேர் தான் என்னது? ஆல்வியோலை. அந்த பால் பேர் தான் என்னதுப்பா? ஆல்வியோலை. நீ இன்னும் பெரிய கிளாஸ் வரப்போ இன்னும் உனக்கு சூப்பராக நான் வரைஞ்சி காட்டுறேன், ரைட்டா? இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் வரைஞ்சிக்கிட்ட போதும். இந்த மாதிரி தான் நம்ம லங்ஸு இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லங்ஸ், சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம லங்ஸு. அதில் என்ன இருக்க போகுது? இந்த இடத்துல இந்த மாதிரி பாலாக இருக்கும்ல, அதான் இருக்குது, ரைட்டா? மூவ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஆல்வியோலை ஆர் டைனி ஏர் சாக்ஸ், ரைட்டா? ஏர் சாக்னான்றது சின்ன பை மாதிரி இருக்க போகுது, ரைட்டா? சின்னதாக இருக்கக்கூடிய ஏர் சாக்கு இந்த லங்ஸ். தே ஆர் தி ஒர்க் ஹவுஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னப்பா பண்ணும்? அப்படி நான் மூச்சு விடுறேன், அப்படி நான் மூச்சு விடுறேன்னா என்ன பண்ணணும்? அப்போ என்னோடய மூச்சு காற்று வெளியே போகுது, திருப்பி உள்ளே வருதுல்ல, இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வருதுல்ல, அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப நான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும், ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கணும், சரியா? இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸேலேஷன், உள்ளே இழுத்து வெளியே விடுறேன், ப்ரீத்திங், சரியா? அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல, அந்த வேலையை யார் பார்க்குறா? ஆல்வியோலை. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுது நடக்குது? ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஆல்வியோலை தான் அந்த வேலையை பார்க்குது, சரியா? த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ் இன் த alveoli of the lungs.
சளி பிடிச்சிருக்கப்பெல்லாம் மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஆல்வியோலை மேலெல்லாம் என்னது நம்மளோட சளி மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் போய் உட்காந்துக்கும் ரைட்டா மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் போய் உட்காந்துக்கும் அதுதான் விஷயம் சரியா ரைட் நெக்ஸ்ட் போகலாமா ஓகே வாட் இஸ் மீன் பை லிட்மஸ் லிட்மஸ்ங்கிறது ஒரு பேப்பர் லிட்மஸ் பேப்பர் நேம் த ப்ராசஸ் பை விச் ஏர் என்டர்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் த லங்ஸ் லங்ஸுக்குள்ளே எப்படி போகுது லங்ஸை விட்டு எப்படி வெளியே வருது அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு தடவை அந்த கொஷின் அடுத்த தடவை வந்து ட்ரை பண்ணலாம் வரலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட்டா உள்ளே வந்துட்டு எப்படி வெளியே போகுது த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன்டு த லங்ஸ் ரைட்டா டேக்கிங் ஏர் இன்டு த லங்ஸ் இஸ் கால்ட் இன்ஸ்பைரேஷன் ஆர் இன்ஹலேஷன் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெல்லிங் ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பைரேஷன் ஆர் எக்ஸ்ஹேலேஷன் சரியா எக்ஸ்ஹேலேஷன் சரியா ஓகே எக்ஸ்ஹேலேஷன் இதுதான் விஷயம் ரைட்டா புரிஞ்சுதா கிளியரா எஸ் வெரி குட் டோட்டல் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரீத்திங் ரைட்டா ரெஸ்பிரேஷன் அல்லது ப்ரீத்திங் அப்படின்னு சொல்ல போகிறோம் டோட்டல் ப்ராசஸ் பேர் ப்ரீத்திங் யாரெல்லாம் நான் நடத்துகிற இந்த 45 கொஷினை கவனிக்கிறியோ அவங்க எல்லாரும் இந்த தடவை சயின்ஸில் எல்லா கொஷினும் சூப்பராக அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாத போயிட்டு வராதிங்க ஜாலியாக எடுத்துக்காத சீரியஸாக படி இந்த டைமில் கூட நம்ம படிக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்கோர் பண்ணவே முடியாது கண்டிப்பாக படிச்சிருங்க டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் osmoconformers and osmoregulators right osmoconformers and osmoregulators osmoconformers maintain body osmolality matching the surrounding whereas osmoregulator regulate the internal osmolality right what is this osmolality இது என்னது இங்கே பாரு ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க பாரு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சூப்பர் ஈஸியாக 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் கூட சொன்னேன் ஈஸியாக இருக்கும்டா அப்படின்னு சொன்ன கொஷின்லாம் சூப்பராக வந்திருக்கும் அதான் ஓகே பிரசாத் ஓகேவா ரைட் இது போதுமே 2 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு என்ன பண்ணுன்னு தானே கேட்டிருக்காங்க 2 மார்க்குக்கு இதுவே போதும் ரைட்டா 2 மார்க்குக்கு இதுவே போதும் சரியா ஓகே கிளியர் த டவுட் சார்னா டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் ரைட்டா ஓகே நான் யூ ஆர் கோயிங் டு டெல் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க வாட் இஸ் ஆஸ்மோலாரிட்டி ரைட்டா ஆஸ்மோலாரிட்டின்னு என்னது என்ன ஆன்சர் எஸ் சொல்லுங்கள் வாட் இஸ் ஆஸ்மோலாரிட்டி half yearly exam க்கு அப்புறம் கண்டிப்பாக டீச் பண்ணுவோம் ஃபங்க்ஷன் அல்லது இன்னர் பார்ட்டு ஃபங்க்ஷன் இன்னர் பார்ட் இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கா நல்லா கவனிங்க அதாவது ஆஸ்மோல்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு ரைட்டா கவனி இங்கே இருக்கா நல்லா கவனிங்க ரைட்டா கவனி இப்போ பாரு இந்த 1 2 3 3ங்கிறது நம்மளோட செல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் ஹைப்போ ஆஸ்மாலிட்டினா என்ன ஃபஸ்ட்டு ஆஸ்மாலிட்டினா என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்களுக்குள்ளே தண்ணி போகிறது ரைட்டா தண்ணி போகிறது நீங்கள் வந்து யாரெல்லாம் ஸ்விம்மிங் பூல் அல்லது நம்ம அருவியிலலாம் குளிச்சுட்டு வந்தோன்னா குளத்துலலாம் குளிச்சு நம்ம கையெல்லாம் ஊறி போயிருக்கும் பார்த்துருக்கியா நம்ம கையெல்லாம் ஊறி போயிருக்கும் எப்படி ஊறி போயிருக்கும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா எப்படி நம்ம கை ஊறி போயிருக்கோம் அப்படின்னு ரைட்டா எப்படி ஊறி போயிருக்கோம் அப்படின்னு இல்லை ஆஸ்மாலசிஸ்னால் என்னது ரைட்டா ஒரு ஆர்கானிசம் அதுக்கு இதை எடுத்துக்கிறது மாதிரி வித்தியாசமாக கையெல்லாம் ஊறி போயிடும் பார்த்துருக்கியா ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ பாரு நம்ம செல் இருக்குது ஃபஸ்ட்டு செல்லுக்குள்ளே போகுது தண்ணி உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுது நிறைய தண்ணி போயிடுச்சுன்னா அது வெடிச்சிடும் இது அப்போ என்னது ஹைப்பர்னா என்னது கரெக்டாக தண்ணி வாங்கிட்டு இப்போ பாரு தண்ணி உள்ளேயும் வெளியவும் கரெக்டாக போயிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தோன்னா நம்ம கையெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி வரியாக நம்மளுக்கு ஊறி போயிடும்னு சொன்னோமா பாரு இது ஊறி போயிடுச்சு பாரு நிறைய தண்ணி இங்கே பாரு ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்காங்க உள்ளே மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது
உள்ளே மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகிடும், ஊறி போய் ஒரு மாதிரி மாறிடும். சரியா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வெளியே போயிட்டே இருக்குது. வெளியே போய்ட்டால் என்ன ஆகிடும், அளவில் சுருங்கிடும். நம்ம என்ன பண்ணிடுவோம், வாடி டயர்டாக போயிடுவோமா, நம்மளோடது சுருங்கி போயிடும், காஞ்சு போயிடும். இப்போ அதே இது உள்ளேயும் வெளியும் போச்சுன்னா பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. செல்லு பாருங்கள் 3 நேரமும் ஒரே மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஹாப்பி செல்ஸ். ரைட்டா? இது ஸ்ட்ரங்கன் சுருங்கின செல்லு, இது விரிஞ்சு போன ரப்சர்டு செல்லு அதிகமாக வந்துச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பாடி ஆஸ்மாலிட்டி மேட்சிங் த சரௌண்டிங், அதாவது ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி என்ன தான் பண்ணாலும் சரி, ரைட்டா, நீங்கள் வந்து வெளியே தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணின்னு இல்லை எதுவாக இருந்தாலும் தன்னோட சுற்றுப்புறம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பை மாற்றிக்கக்கூடிய செல்ஸ், நம்ம உடம்பாக இருக்கட்டும் இல்லை நம்மளை மாதிரி ஆர்கானிசம் யாராக இருந்தாலும் அது பேர் ஆஸ்மோ கன்ஃபார்மஸ். வேரஸ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் ரெகுலேட் இன்டர்னல் ஆஸ்மாலிட்டி. உள்ளுக்குள்ளே இருக்கவங்களும் சொல்லப்போது, இங்கே பாரு வெள்ளம் வந்துருச்சு, எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, நம்ம உடம்புக்குள்ள நிறைய தண்ணி வருது, எல்லா செல்ஸும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இதுதான் கான்செப்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 11th 12thலாம் இந்த வேர்டிங் இருக்குது, ஆஸ்மோலசிஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அதனால தான் சார் இப்போயே சொல்லித்தரேன் உனக்கு டீட்டெயிலாக. இதை வாசிச்சுட்டு போயிட முடியும், பட் நம்ம வேதாந்து சேனலில் அப்படி வாசிக்கவே மாட்டோம். நீ பார்த்துருப்ப இப்போ கொஞ்ச நாளாக 8th ஸ்டாண்டர்டுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்குலாம் எடுக்கிறோம். 11th அண்ணா வந்து கேட்டாங்க பாரு, என்ன சார் நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறீங்க? ஸோ நாங்கள் எல்லோரும் எங்கள் ஸ்டூடெண்ட்டு முடிவு பண்ணிட்டோம், சூப்பராக சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் பண்ண போகிறோம். நீ எல்லாம் ரெடியா? உனக்கும் இனிமேல் லைவ் கிளாஸஸ் கொண்டுட்டு வந்தால் கவனிப்பியா? ரமேஷ்னு ஒருத்தவங்க கிளியர் த டவுட்டுன்னு மெசேஜ் போடுறீங்க. நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ்லாம் முன்னாடி போயிருக்கோம், அது என்னால் இப்போ பார்க்க முடியாது. என்ன டவுட்டுன்னு போடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எஸ், கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. இதுதானே ஆன்சரு. கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக லைவ் கிளாஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னியா? ஸோ உங்களுக்காக தான் லைவ் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமும் நீ லைவ் கிளாஸ்லாம் போட்டால் என்ன பண்ணணும், வரணும். பாடம்லாம் நடத்தினா கவனிச்சா வருவியா? இப்போ எக்ஸாம் டைம் வரீங்க, பாடம் நடத்தினா கவனிப்பியா? லெசன் நடத்தினாவோ அல்லது புக் பேக் கொஷின்லாம் கொடுத்தா நீங்கள் எடுப்பீங்களா? கவனிப்பியா? கவனித்து வரணும். சரியா? நான் சொல்கிறது எக்ஸாமில் ஓனாக எழுதலாம். சரியா? எஸ், வெரி குட் மோனிகா, குட். மூவ் அசைட் த போர்ட். நான் தான் இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன் உனக்கு. இந்த பிடிஎஃப் தான் நான் கொடுத்துட்டேன். யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப். ரைட்டா? சார்ஜர். வெரி குட். எல்லோரும் சத்தியம் பண்ணியிருக்க. சத்தியத்தை மீறின சாமி கண்ணை குத்திடும். சரியா? சத்தியம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் எல்லோரும் ஷெட்யூல் போட போகிறோம், பிளான் பண்ண போகிறோம். வேறு லெவலில் பிளான் பண்ணி இனிமேல் நம்மளோட குட்டி பசங்க க்யூட் லிட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் சூப்பராக கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் ரெடியாக இருங்க, வேறு லெவலில் கிளாஸ் எடுக்க போகிறோம். சரியா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் கொஷின், டிஃபைன் ஆசிட். ஆசிட்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் கண்டைன்ஸ் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அதாவது இந்த 8th 9th எல்லா டெஃபினிஷனும் இருக்குடா. இதை 10th 11th 12th வந்து கேட்குறப்ப எல்லாரும் மறந்துடுறாங்க. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதை நீ எக்ஸாம்பிளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. Substance which contains 1 or more replaceable hydrogen atom. HCl. HCl எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? HCl என்னது? யாருக்கா தெரியுமா HCl என்னது? HCl என்னது? HCl என்னது? யாருக்காவது என்ன ஆசிட்னு தெரியுமா? வெரி குட் கங்கை. பிலோ pH. ரைட்டா? pH வேல்யூ. pH என்னது? இட் இஸ் அ மெஷர்மெண்ட்டு. pH வேல்யூ பிலோ 7 இருந்தால் அவங்களாம் என்னது? ஆசிட். இப்போ HCl என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ரைட்டா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரியா? இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்களால என்ன சொல்லலாம்? ஆசிட்னு சொல்லலாம். இது என்ன ஆசிடு? இவனுக்கு ஒரு பட்ட பேர் வேறு இருக்குது. இவனோட பேர் என்ன தெரியுமா? கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இவன் தான் கெமிஸ்ட்ரியோட கிங்கு. இவன் தான் யார்? கெமிஸ்ட்ரியோட கிங்கு. சரியா? இவன் தான் யார்? கெமிஸ்ட்ரியோட கிங்கு. இவனோட பேர் என்ன? கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. யாருப்பா கெமிஸ்ட்ரியோட கிங்கு? யார் கெமிஸ்ட்ரியோட கிங்கு? இவன் தான். இவன் பேர் என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட். இவன் பேர் என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். இவன் பேர் என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். கெமிஸ்ட்ரியின் அரசன் இவன் பேர். ரைட்டா? சல்ஃபியூரிக் ஆசிட். இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இதில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது? 2 கொஷின் இருக்குது. ரைட்டா? ரெண்டு ஹைட்ரஜன். ரைட்டா?
இதில் 2 இருக்குது, இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் 1 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலேயும் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் அவங்களும் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஆசிட்னு சொல்ல போகிறோம். அப்புறம் pH வேல்யூ யார் யாருக்கலாம், பிலோ 7 இருக்கும், ரைட்டா. பிலோ 7 யார் யாருக்கு இருக்கோ அவங்களும் என்ன சொல்ல போகிறோம், நம்ம தே ஆர் ஆல்சோ கோயிங் டு பி கால்ட் அஸ் ஆசிட், அதையும் ஆசிட்னு சொல்ல போகிறோம், ரைட்டா. 8th இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தாச்சு. இப்போ 2 மார்க் வித் ஆன்சர். கொஷின் மட்டும் இல்லை, நீ நிறைய இடத்துல நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவேன், நிறைய சேனல்ஸ் எல்லாத்துலேயும் கொஷின் தான் சொல்லுவாங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் உனக்கு கொஷினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்துருக்கோம், சரியா. பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன்லாம் படிப்போம் பின்னாடி, இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. இதை மட்டும் படித்தா போதும், இதை மட்டும் படிங்க. அடுத்து ரைட் எனி 4 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா, பார்த்து கண்டுபிடிக்கிறது, ரைட்டா. இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, இந்த பெண்ணை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இந்த பெண் என்ன கலரில் இருக்கா, இந்த பெண் என்ன கலரில் இருக்குது, கிரே கலரில் இருக்கா. அப்போ என்ன அர்த்தம், தட் இஸ் கலர் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த பெண்ணோட லென்த் எப்படி சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன். இப்போது இந்த பெண்ணில் என்ன கெமிக்கல்லாம் கலந்துருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா, பார்த்து சொல்ல முடியும். we have to do some chemical reaction. அப்போ அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் கண்ணால் பார்த்து, ரைட்டா, நம்ம வெளிப்படையாக பார்த்து கண்டுபிடிக்கிறது மூலமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம், ரைட்டா. ஓகே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது. தென் ஒய் சார் ஹெச் என்ன டெலிட் பண்ணிட்டாங்க, ஹெச் வந்துருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு எஸ் மட்டும் வரல, சல்ஃபியூரிக் ஆசிடில் எஸ் மட்டும் வரலையா, H2SO4 போட்டிருக்கீங்கல்ல. உங்கள் கையில் வேறு மாதிரி இருக்கா, எப்படி இருந்தாலும் ரைட், எல்லாமே காமன் தான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதி, ரைட்டாக. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆசிட், சோர் அண்ட் டேஸ்ட்டு. உங்கள் கையில் என்ன இருக்குது, உங்கள் கையில் கலர்லெஸ்ன்னு இருக்கா. வாட்டர் ஆசிடா, வாட்டர் இஸ் நியூட்ரல், வாட்டர் ஆசிட் கிடையாது, வாட்டர் இஸ் நியூட்ரல், சரியா. வாட்டர் இஸ் நாட் அ ஆசிட், வாட்டர் இஸ் நியூட்ரல். அது அந்த டீட்டெயில் நீ தனியாக பின்னாடி படிப்பேன். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் சார், H2Oவில் ஹெச் இருக்கியா, அப்போ அது ஆசிடா அப்படின்னு. ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், அங்கே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் கிடையாது, அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஹைட்ரஜன், அதனால தான், சரியா. ஓகே, ரைட், கவனிங்க. ஆசிட்ஸ் ஆர் சோர் அண்ட் டேஸ்ட், they are corrosive in nature. Generally acids exist in liquid state. Acid changes the color of the indicators அப்படின்னு இருக்கும், சரியா. மேம் மார்க் கொடுப்பாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க, இது கரெக்டான ஆன்சர் தான். ரைட். சி, நான் கொடுக்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதையும் படிச்சுக்கலாம், ரைட்டா. எதுனாலும் கரெக்டு தான், ரைட்டா. கான்செப்ட் தான் முக்கியம். வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ஆசிடுக்கும் பேஸுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஒற்றுமை இருக்குது. சரி, யார் யாரெல்லாம் இன்றைக்கி காலையில் அல்லது சாயங்காலம் ஆசிட் குடிச்சிங்க, யார் யாரெல்லாம் ஆசிட் குடிச்சிங்க, யாராவது ஆசிட் குடிச்சிங்களா. நான் இன்றைக்கி சாயங்காலம் குடித்தேன், காலையில் குடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு கூட குடிச்சேன். இன்றைக்கி நான் 3 டைம்ஸ் ஆசிட் குடிச்சிருக்கேன். நீங்கள் யாராவது ஆசிட் குடிச்சிருக்கீங்களா? 3 டைம்ஸ் தான் குடித்தேன், அதுக்கு மேலே குடிக்கல நான். நீங்கள் யாராவது ஆசிட் குடிச்சிங்களா? யார் யாரெல்லாம் ஆசிட் குடிச்சிங்க? ஆசிட் குடித்தவங்க யாராவது இருக்கீங்களா? நோவா? ஐயோ, ஆசிடா? தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கிடையாது. தண்ணி இஸ் நியூட்ரல், வாட்டர் இஸ் நியூட்ரல். என்னடா யாருமே குடிக்கலையா? அச்சோ, அப்புறம் எப்படி உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்? நீங்கள் ஆசிட் குடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜியே கிடைக்காது. போங்க, நீங்கள் எல்லோரும் வீக்காக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? ஜஸ்ட் பிஃபோர் 5 மினிட்ஸா என்ன ஆசிட் குடிச்சிங்க? எஸ், மேபி லெமனா? லெமன் இல்லை, ஐ ஜஸ்ட் ட்ரங்க் டீ அண்ட் காஃபி. டீ காஃபி, டீ காஃபியில் மில்க் இருக்குல்ல, மில்க் என்ன ஆசிடு? மில்க் இஸ் லாக்டிக் ஆசிட், ரைட்டா. மில்க் வந்து என்னது? லாக்டிக் ஆசிட். யாரெல்லாம் பால் குடிச்சிங்க இன்றைக்கி? காஃபி, மில்க், பூஸ்ட்டு, கார்ன்விட்டா, அதாவது போன்விட்டா, மைலோ, காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், என்னென்ன இருக்கோ ஏதோ ஒன்று யாரெல்லாம் குடிச்சிங்க? யாரெல்லாம் குடிச்சிங்க? எஸ், நீ வேதாந்து கிளாஸ்க்கு வந்துடு. உனக்கு டெய்லி உன்னோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன அப்படின்னா ஒற்றுமைப்படுத்தி படிக்க போகிறோம், சரியா. ரைட், கவனிங்க. ஓகே, ரைட். மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்குது, மில்கில் லாக்டிக் ஆசிட். டீ, காஃபியில் வேறு இருக்குது. அது நம்ம அடுத்த அப்கமிங் வரப்போ படிக்கலாம்.
இப்போ பேஸ், உங்கள் வீட்டில் பேஸ் இருக்கா? உங்கள் வீட்டில் டேபிள் மேட் இருக்கா? பக்கத்து வீட்டில் இருக்குது, மாடி வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கா? அந்த மாதிரி பேஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? யார் யார் வீட்டிலலாம் பேஸ் இருக்குது? பேஸ்னால் அடி மட்டும் இல்லைடா, ஆசிட் மாதிரியே பேஸ் யார் யார் வீட்டில் இருக்குது? அப்படி இருக்குன்னா என்ன பேஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். பேஸ் இருக்குன்னா என்ன இருக்குது? இருக்கா? ஓகே, ஒரு சிலர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. இட் இஸ் சோப், ரைட்டா? சோப்பு, டிட்டர்ஜென்ட் பவுடர், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் டூத் பேஸ்ட், இதெல்லாமே என்னது? பேஸ். தேர் ஆல் பேஸ். டூத் பேஸ்ட், சோப்பு, டிட்டர்ஜென்ட் பவுடர், இதெல்லாமே என்னது? பேஸ். சரியா? சூப்பர், பேஸ். அப்போ ஆசிட் அண்டு பேஸ். அப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது? போத் ஆர், ரெண்டு பேருக்குமே கரோசிவ் இன் நேச்சர். தே அயோனைஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன், தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, தே அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சரியா? இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க? கரோசிவ். இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் அரிச்சிருவாங்க, அரிச்சு துருப்பிடிக்க வச்சுருவாங்களா? ரைட்டா? துருப்பிடிக்க வச்சுருவாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அயோனைஸ்னால் பிரிஞ்சிருவாங்க, உடஞ்சிருவாங்க. ப்ளஸ் மைனஸ்னு பிரிஞ்சு உடஞ்சிருவாங்களா? ரைட்டா? ப்ளஸ் மைனஸ்னு பிரிஞ்சு உடஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை கடத்துவாங்க, கரண்ட் பாஸ் பண்ண முடியும். நியூட்ரலைஸ், ஆசிடும் பேஸையும் ஒன்றா சேர்த்தா நியூட்ரலைஸ் ஆகிடும். நீ நிறையா இந்த ஆடெல்லாம் கவனிச்சிருக்கியா? அசிடிட்டி, காலையிலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, பயங்கரமாக வயிறு வலிக்குது, அசிடிட்டி அசிடிட்டி. அப்போ என்ன பண்ணுவாங்க? அசிடிட்டினா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு ஆடு கொடுப்பாங்க? அசிடிட்டினா அப்போ என்ன கொடுப்பாங்க? ஒரு டானிக் கொடுப்பாங்கல்ல, ஒரு டானிக் அல்லது ஒரு டேப்லெட் என்ன கொடுப்பாங்க? ஒரு ரோஸ் கலரில் இருக்குது, என்ன கொடுப்பாங்க? தி காலிடஸ் என்ன கொடுப்பாங்க? தி காலிடஸ் என்ன சாப்பிட சொல்லுவாங்க? ஈனோ, ஈனோ குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெலிசெல், ஈனோ, ஜெலிசெல் இதெல்லாம் சொல்லுவாங்களா? ரைட்டா? ஓகே, ஜெலிசெல், ஈனோ இதெல்லாம் சொல்லுவாங்களே. அப்போ என் வயிற்றில் என்ன அப்படின்னா நான் ஒழுங்காக டயத்துக்கு சாப்பிடாம வைக்காமல் இருந்தனால வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிறையா சுரந்துருச்சு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே நிறையா வந்துருச்சு. அப்போ அதை சரி பண்ணணும்ல, நான் தண்ணி மட்டும் குடித்தா சரியாகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேஸ் எடுத்துக்கிறேன். ஈனோ வந்து என்னது? ஈனோ அதெல்லாம் என்னது? பேஸ். ஆசிடும் பேஸும் சேர்ந்தா, ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் வாட்டராக மாறிடும். தே வில் பிகம் சால்ட் ப்ளஸ் வாட்டர், ஒரு சால்ட்டாகவும் வாட்டராகவும் மாறிடும். அப்போ நம்ம வயிறு என்ன பண்ணிடும்? தப்பிச்சிடும். ஆசிட் என்ன பண்ணாது? நம்மளோட வயிற்றை சாப்பிட்றாது, ஸ்டமக்கை சாப்பிடாம தப்பிச்சிடும். அவ்வளோதான். சரியா? தே கெட் நியூட்ரலைஸ், ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆகிடும். சரியா? எஸ், இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும். படிங்க. ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆசிட் பேஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஆசிட்னா என்னதுப்பா? ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், வேறஸ் பேஸ் என்ன பண்ணும்? OH மைனஸ் அயான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஆசிட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆசிட்லேருந்து H ப்ளஸ் அயான் வரப்போகுது, பேஸ்லேருந்து OH மைனஸ். எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பேஸுக்கு NaOH. எக்ஸாம்பிள் என்னது? NaOH மைனஸ். NaOH மைனஸ் சொல்லலாமா பேஸுக்கு? பேஸுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளா NaOH மைனஸ் சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள் டக்குன்னு. பேஸுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம்ல, பண்ணலால தான். பேஸ் ப்ரொடியூஸ் ஹைட்ராக்சைல் அயன். யார் அது? ஒரு சிலர் வேறு லெவலில் ஆன்சர் பண்ணுறீங்க. ஏன்னா ஆசிட் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயன், பேஸ் ப்ரொடியூஸ் ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, சூப்பர். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னோடய ஆடியோ மட்டும் 1 மினிட் கேட்காது.
சரியா? ரைட், ஓகே, ரைட், ஓகே, குட். ஸோ ஸ்டேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேஸில் பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆசிடுக்கு HCl வச்சுக்கலாமா? ரைட். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். ரைட்டா? ஆசிட் என்ன பண்ண போகுது? ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்ற போகுது. அதே இது பேஸ் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனிகா, how was your science exam? சயின்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, சூப்பர். சுகன் உனக்கு மட்டும்தான் வரல, மீதி எல்லா டிஸ்ட்ரிக்கும் நான் சொன்னதான் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வரல. என்ன பண்ண? ரைட் த நேம் ஆஃப் எனி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ரைட்டா? நைட்ரஜனை மண்ணில் அதிகமாக சேர்க்கக்கூடிய பாக்டீரியா பேர் தான் ஒன்று எழுத சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ரைசோபியம். அது பேர் என்னது? ரைசோபியம். அது என்னது? ரைசோபியம். சரியா? 100 வருமா? இங்கே பாருங்கள், உன்னோட சீனியர் ஒருத்தவங்க 100 வரும்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் யூடியூப். நம்ம யூடியூப்பில் சூப்பராக எல்லா லைவும் அட்டன் பண்ணுவாங்க அவங்க தான். சரியா? பேஸ் வந்து பெட்டர் டேஸ்ட்டு, ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்டு. ஓகே. நேம் த பாக்டீரியா யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். வினிகர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ் பண்ண போகிறாங்க? வினிகர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ் பண்ண போகிறாங்க? அசிட்டோபாக்டர் அசிட்டி. ரைட்டா? அசிட்டோபாக்டர் அசிட்டிங்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ண போகிறாங்க. சரியா? இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட். அதே மாதிரி என்ன 9th ஸ்டாண்டர்டுக்கு 7:30 மணிக்கு நான் லைவ் வரேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 புரோட்டோசோவான்ஸ். ரைட்டா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 3 புரோட்டோசோவா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? புரோட்டோசோவா. ரைட்டா? அமீபா, பிளாஸ்மோடியம், பாராமிசியம். இவங்க 3 பேர் என்னது? they are called as protozoans. ரைட்டா? அமீபா, பிளாஸ்மோடியம், பாராமிசியம். சரியா? who discovered penicillin? ரைட்டா? பென்சிலின் அல்லது பென்சிலியம் சொல்லுவாங்க. இது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. பென்சிலின் அல்லது பென்சிலியம் யார் டிஸ்கவர் பண்ணால்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இது ஃபர்ஸ்ட் இதை டிஸ்கஸ். யூக்ளினாவும் எழுதிக்கலாம். ரைட்டா? யூக்ளினாவும் எழுதிக்கலாம். ரைட்டா? யூக்ளினாவும் என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். சரியா? ஸோ பென்சிலின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பென்சிலின் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கப்பா? பென்சிலின் எதுக்கு கண்டுபிடிச்சாரு? அலெக்சாண்டர் ஃப்ளமிங் எதுக்கு பென்சிலின் கண்டுபிடிச்சாரு? ஃபிசிக்ஸ் வரும் டே, கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வரும், எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கு. எல்லாமே கலந்து இருக்குது. ரைட்டா? வெயிட் பண்ணுங்கள், வரும். ஓகே, சொல்லுங்கள். கொஞ்சம் தள்ளி இல்லைங்களா? ஓகே, ரைட். பிடிஎஃப் தான் கொடுத்துருங்க. நீ பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோ. நான் ஏன் தள்ளணும்? நான் தள்ளினாலும் தள்ளாட்டி நீ என்ன பண்ண எடுத்துக்கலாம். ரைட்டா? இட் இஸ் ஆன்டிபயோட்டிக் வேக்சின். ரைட்டா? இது என்னது? ஒரு வேக்சின். எதுக்குரிய வேக்சின்? ஆன்டிபயோட்டிக். ஓகே. எதுக்கான? என்ன நோய்க்கான ஆன்டிபயோட்டிக்கு? எந்த நோய்க்கான? ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லாம் ஓகே, ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஓகே. என்ன ஒரு நோயை குணப்படுத்த போகுது? நோய் தடுக்க தான். எந்த நோயை தடுக்க? சிக்கன் பாக்ஸு, போலியோவா? போலியோ. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்கு. கெமிக்கல் சிம்பிள் கொடுத்து நேம் எழுதுறது புரியலை, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஆன்டிபயோட்டிக்கு, சிக்கன் பாக்ஸு, இன்ஃப்ளூயன்ஸா, போலியோ, டிபி, டிப்தீரியா, கொரோனா, என்ன இஷ்டத்துக்கு. ஓகே, பார்க்கலாம். இதோட ஆன்சரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க போகிறீங்க. ஓகே, அடுத்த ஒரு சீனியர் 11th செம ஈஸி அப்படின்னு. சூப்பர், குட். சிக்கன் பாக்ஸ் அண்ட் போலியோ, பென்சிலியம். ஓகே, ரைட். பார்க்கலாம் என்னென்னு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன். கமெண்ட்டில் இப்போ இல்லை, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், விச் டிசீஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை வேக்சினேஷன்? எந்தெந்த டிசீஸ்லாம் நம்ம வேக்சினேஷன் என்னப்பா? தடுப்பூசி. நம்ம உடம்புல தடுப்பூசி. சரி, தடுப்பூசி என்ன பண்ணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வேக்சினேஷன்? வேக்சினேஷனோட பர்பஸ் என்ன சொல்ல முடியுமா? வேக்சினேஷனோட பர்பஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? கேன் எனிவன் டெல் மீ? வேக்சினேஷன் என்ன பண்ணும்? பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லித்தரேன். ரைட்டா? 12th ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, குட், சூப்பர். வேக்சினேஷன் என்ன பண்ணும்? தடுப்பூசின்னு சொல்கிறாங்கல்ல. தடுப்பூசி என்னப்பா பண்ணும்? தடுப்பூசி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? ஹெல்ப் பண்ண போகுது. என்ன பண்ணும்? டு டேக் அப் த ரிஸ்க், கிவ் ஸ்டாமினா,
டிசீஸை ஃபைட் அகெயின்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணும்? ஆக்சுவலாக நீ நம்ப மாட்டேன், இந்த வேக்சின் இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இதுவே ஒரு வைரஸ் மாதிரி தான். ஆனால் செயலிழந்த வேலை செய்யாத ஒரு வைரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மால் பாக்ஸ் ஒரு வைரஸ் காஸ் பண்ணுது, அல்லது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா மாதிரியே இருக்கும் அந்த பாக்டீரியா. ஆனால் அது என்னது? செயலிழந்து போன, உயிரோடு இல்லாமல் இறந்து போன ஒரு வேக்சின். அது என்ன பண்ணுறோம்? நம்ம உடம்புக்குள்ள செலுத்துகிறோம். இது செலுத்தின உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் யாருப்பா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய சோல்ஜர் யார்? நம்ம உடம்புல எந்த சோல்ஜர் இருக்காங்க? WBC இருக்கா? நம்ம உடம்புல WBCன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த WBC என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண பாதுகாக்கும். ஸோ இந்த வேக்சின் நம்ம போடுறோம்னா தடுப்பூசி, இதை எடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா போய் சண்டை போட்டு அழிச்சிடும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரியலான கெட்டவன், மோசமானவன் யார்? அந்த மோசமானவன் ஒரிஜினலான ஆன்டிபாடி, ஒரிஜினலான ஸ்மால் பாக்ஸ் வைரஸோ அல்லது ஒரிஜினலான இந்த போலியோ வைரஸ் வந்தால் ஆல்ரெடி நம்ம WBCக்கு என்ன பண்ணும்? இவன் வந்து மோசமானவன் அப்படின்னு தெரியுமா? அவங்க வந்து என்ன பண்ணும்? அது உடனே போய் அழித்து என்ன பண்ணிடும்? நம்மளை காப்பாற்றிடும். அது என்ன பண்ண போதப்ப உடனே அவனை அழித்து நம்மளை என்ன பண்ணிடும்? காப்பாற்றிடும். சரியா? அதுதான் ஓகே. ரைட்டா? ஓகே, சூப்பர், குட் 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 குட். ஓகேவா? சூப்பர், கிளியர். ரைட்டா? ஓகே, சூப்பராக. ஃபிசிக்ஸில் இருக்க 2 இம்பார்ட்டன்ட் இருக்குடா. வரேன். ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் கூட இல்லையா? நீங்கள் அப்போ சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து என்னென்னு செக் பண்ணுறேன். ரைட்டா? ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். செக் பண்ணுறேன். டிஃபைன் தாலஸ். இப்போ இது என்ன நினச்சின்னு பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? ஸ்மால் பாக்ஸ், போலியோ, மீசல்ஸ், மம்ஸ், ரூபெலா, டியூபர்குலோசிஸ், இவங்க எல்லாமே. ரைட்டா? இவங்க எல்லாமே. சரியா? ரைட். உனக்கு ஆல்ரெடி எல்லா சாப்டர்லேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு கொடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் படிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மிஸ் பண்ணிகிட்டே போகக்கூடாதுங்கிறது தான் இப்போ நான் போர்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் டீச் பண்ணுறது எல்லாமே இந்த கொஷின் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. யூ ஷுட் நாட் மிஸ் இட். இந்த கொஷின் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். அதுதான். ரைட்டா? சூப்பர். நெக்ஸ்ட், டிஃபைன் தாலஸ். தாலஸ்னால் என்ன? Thallus refers to a plant body which is not differentiated into root, stem, leaf. என்னடா இது ஒரு பிளான்ட்டா? பேர் பிளான்ட். பிளான்ட்னால என்னது? நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்னா என்னென்ன இருக்கும்? ஸ்டெம் இருக்கும், அதுக்கப்புறம் ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் லீஃப் இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ரைட்டா, எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா அவங்க பேர் தான் தாலஸ் அல்லது தாலோஃபைட். ரைட்டா? தாலஸ் அல்லது தாலோஃபைட்டுன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ தாலஸ் அல்லது தாலோஃபைட்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியாது? அவங்ககிட்ட இந்த ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஸ்டெம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, லீஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அவங்க பிளான்ட், பேர் மட்டும் பிளான்ட்டுன்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் பிளான்ட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. சரியா? சூப்பரா, குட். நெக்ஸ்ட், வாட் இஸ் மென்ட் பை பைனாமியல் நாமென்க்ளேச்சர்? இரு பெயர் கொண்ட பெயர் சொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ் த எக்ஸாம்பிள். பைனாமியல் நாமென்க்ளேச்சர். The naming of organism with 2 words is called binomial nomenclature. Right? The naming of organism with 2 words. Just ரெண்டு வார்த்தை. ரைட்டா? 2 வார்த்தையை மட்டும் வச்சு ஆட் பண்ணுது. நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் வித் 2 words. 2 வார்த்தையால் பேர் வைப்பாங்க. இரு பெயர் கொண்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தட் இஸ் நாமென்க்ளேச்சர். எக்ஸாம்பிள் பாருங்க. மாஞ்சிஃபெரா இண்டிகா. ரைட்டா? மாஞ்சிஃபெரா இண்டிகான்னு என்னது? வாட் இஸ் திஸ்? மாஞ்சிஃபெரா இண்டிகா என்னது? எதோட பேர் பா தெரியுமா? எனி ஐடியா? மாஞ்சிஃபெரா இண்டிகா. மாஞ்சிஃபெரா இண்டிகா பற்றி ஏதாவது தெரியுமா? மாஞ்சிஃபெரா இண்டிகா பற்றி தெரியுமா? மாஞ்சிஃபெரா இண்டிகா பற்றி தெரியுமா? நான் பேசுகிறது கிளியராக கேட்குதுல? ஓகே தானே? மை ஆடியோ அண்ட் வீடியோஸ் கிளியர் தானே? ஓகே. Right? Mangifera indica. Okay. Okay, right?
பசங்களா யூடியூப் கிளியராக இருக்கா? உனக்கு நான் பேசுகிறது கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குது? எல்லாம் ஓகே தானே? See, I am audible. என்னோட வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியராக இருக்கா? ஓகே கேட்குதுல? ரைட், ஓகே. பிகாஸ் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன். நீ வெளியே போயிட்டேன்னா திருப்பி ஜாயின் பண்ண முடியாது, அதனால் அப்படியே இரு. மேஞ்சிஃபரா இண்டிகான்றது என்னது? மேங்கோ. மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னா மேங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? மேஞ்சிஃபரா இண்டிகா மீன்ஸ் மேங்கோ. மேஞ்சிஃபரா இண்டிகாங்கிறது என்னது? மேங்கோவை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? மேஞ்சிஃபரா இண்டிகா தெரியும், ஓகேவா? ஓகே, சூப்பர். மேஞ்சிஃபரா இண்டிகா தெரியும்னா ஓகே, குட். சரியா? ரைட், கவனிங்க. மேங்கோ தான் மேஞ்சிஃபரா இண்டிகா. ரைட் எனி 2 points ஆஃப் டைகாட்டிலிடன்ஸ். ரைட்டா? எனி 2 points ஆஃப் டைகாட்டிலிடன். டைகாட்டிலிடனை பற்றி 2 விஷயம் சொல்லுங்கள். சரியா? டைகாட்டிலிடன் பற்றி 2 விஷயம் சொல்லுங்கள். ரைட்டா? என்னென்ன? டைகாட்டிலிடன் பற்றி 2 விஷயம் சொல்லுங்கள். என்னென்ன? ஒன்று என்னது? சீட் ஹேஸ் 2 cotyledons. ரைட்டா? 2 கார்டு இரு வித்திலன்னு சொல்லலாம். 2 cotyledons இருக்க போதும். ரைட்டா? சி ஹேஸ் 2 cotyledons. ரைட்டா? சீட் ஹேஸ் 2 cotyledons. பிளான்ஸ் ஹேவ் டாப் ரூட் சிஸ்டம். பிளான்ட்டுக்கு எப்படி இருக்குமா? டாப் ரூட் சிஸ்டம்னா என்னதுப்பா? டாப் ரூட்னா என்னது? டாப்னா என்னது? நீளமாக ஒரு பெரிய வேர் போயிட்டே இருக்க போகுது. ரைட்டா? ஓகே, சரியா? டாப் ரூட் சிஸ்டம் கவனமாக. ஓகேவா? டாப் ரூட் சிஸ்டம். சரியா? சீட் ஹேஸ் 2 cotyledons. பிளான்ஸ் ஹேவ் டாப் ரூட் சிஸ்டம். சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் போகலாம். சீட்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்ஸ் ஆர் நேக்கட். வை? ஏன் ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சீடெல்லாம் வெளியே அப்படியே தெரியுது, ஏன் உள்ளே இல்லை? அந்த சீடெல்லாம் ஏன் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. do not produce flowers and ovules are not enclosed. ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆனதுனால ஃப்ளவருக்குள்ளே விதை மறைச்சி வைக்க முடியும். இங்கே தான் ஃப்ளவர்ஸே ப்ரொடியூஸ் ஆகலையில. அப்போ என்ன பண்ண போகுது? இந்த இடத்துல எல்லாமே அப்படியே வெளியே திறந்த மணிக்க தெரிய போகுது. ஹென்ஸ் சீட்ஸ் ஆர் நேக்கட். சீடு வந்து என்னது? வெளியே அப்படியே அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட். ஓவியூல்ஸ் என்னது? என்க்ளோஸ்ட், மூடி இருக்காது, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்க போகுது, அதனால் வெளியே தான் இருக்க போகுது. சரியா? எஸ் மோனிகா, தட் இஸ் குட். பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ். எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையோட 2 முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி எழுதுங்க. இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கவனிங்க பார்க்கலாம். ஸோ எடிபிள் மஷ்ரூம். ரைட்டா? ஸோ அப்போ ஃபங்கை கரெக்டு தானே? மஷ்ரூம் இஸ் கால்ட் அஸ் ஃபங்கை. இப்போ ரீசெண்டாக இந்த மழையெல்லாம் பெஞ்சப்போ நீங்கள் உங்கள் வீடெல்லாம் அவுட்டரில் இருந்துச்சுன்னா, இப்போ என்னோடய வீடெலாம் பார்த்தீங்கன்னா நான் மதுரை. யாரெல்லாம் இங்கே மதுரை இருக்கா? மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? எனிபாடி ஃப்ரம் மதுரை? எஸ், மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? மதுரை. ஸோ மதுரையில் நான் வந்து அவுட்டரில் இருக்கேன், கொஞ்சம் சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே இருக்கேன். எங்கள் வீடை சுற்றி நிறைய காடு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வயல் வரப்பு பக்கத்தில் மண் இருந்த இடத்துலலாம் இந்த காளான் முளைக்கும். இந்த காளான் என்ன பண்ணும்? முளைக்கும். ரைட்டா? அதுதான் விஷயம். அகாரிகஸ். ரைட்டா? அகாரிகஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மஷ்ரூம். வெரி குட். கங்கா இஸ் குட், சூப்பர். ஓகே, ரைட். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் லைக் பென்சிலின். ரைட்டா? பென்சிலின்லாம் என்னது? நம்மளுக்கு ஃபங்கஸ்லேருந்து தான் கிடைக்குது. சரியா? ஃபங்கஸ்லேருந்து தான் கிடைக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது 2ம் வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட், ரைட் த 4 types ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் their ஷேப். ரைட்டா? ஷேப்பை பொறுத்து 4 டைப் ஆஃப் பாக்டீரியாவை சொல்கிறாங்க. ரைட்டா? ஷேப்பை பொறுத்து 4 டைப் ஆஃப் பாக்டீரியா என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஷேப்பை பொறுத்து? பெசிலி, ஸ்பைரிலா, காக்கை, விப்ரியோ. ரைட்டா? பெசிலி அல்லது பெசிலி, ஸ்பைரிலா, காக்கை, விப்ரியோ இதெல்லாமே என்னது? டைப்ஸ். இது எல்லாமே என்னது? டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப். அதோட ஷேப் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் ஷேப்? கங்கை. ஓகே, கங்கை. பெசிலியோட ஷேப் என்ன? பெசிலி என்ன ஷேப்பு? ரைட், பெசிலி என்னது? பெசிலியோட ஷேப் என்ன? ஓகே,
டுமாரோ ஆல்சோ ஈவினிங் லைவ் இருக்குது உனக்கு அடுத்த 2 நாள் ஈவினிங் லைவ் இருக்குது as usual 6 அல்லது 6:30க்கு இருக்கும் சரியா வந்துருங்க ஓகே ரைட் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எப்படி இருக்கும் ராட் ஷேப் ரைட்டா இது என்னது பெசிலி எப்படி இருக்கும் ராட் ஷேப் அதுக்கப்புறம் ஸ்பைரிலா அது பேரே இருக்குல்ல பேர்லேயே ஸ்பைரிலான்னு இருக்குது அப்போ அப்படி தான் இருக்குமா ஸ்பைரிலா என்னது ஸ்பைரிலா என்ன ஷேப்பு ஸ்பைரிலா ஸ்பெரிக்கல் ஷேப்பா ஸ்பைரிலா என்ன ஷேப்பு ஸ்பைரிலா இஸ் கோயிங் டு பி ஸ்பைரல் ஷேப் ரைட்டா இது எப்படி இருக்கும் நல்ல ஸ்பைரல் ஷேப்பில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் காக்கை என்ன ஷேப்பு காக்கை என்ன ஷேப்பு காக்கை காக்கை சர்க்கிள் ஷேப்பு விப்ரியோ என்ன ஷேப்பு விப்ரியோ என்ன ஷேப்புடா விப்ரியோ லாஸ்ட் விப்ரியோ 74 சூர்யா வெரி குட் கமா ஷேப் பாக்டீரியாவா கமா அதாவது என்னது இப்படி போட்டு இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி இருக்க கமா ஷேப் okay right good what are antibiotics na enna what is antibiotics அப்படின்றது is a substance produced by living organism which is toxic for other organism right அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடியதான் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது யார் அதான் WBC ரைட்டா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய WBC தான் ஒரு சூப்பரான ஆன்டிபயோட்டிக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு சில சமயம் அதால் எதிர்த்து நிறைய பேரோட சண்டை போட முடியாதுன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன் அல்லது ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புக்குள்ளே வெளியேருந்து வந்திருக்கக்கூடிய இன்வேடர் செல்லு வெளியேருந்து வந்திருக்கவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணுறது அது பேர் என்னது ஆன்டிபயோட்டிக் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம் எனக்கு அது டாக்ஸிக் கிடையாது நானும் ஒரு உயிருள்ள பொருள் தான் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உடம்புக்கு வந்திருக்கோம்ல அதுவும் ஒரு உயிருள்ள பொருள் தான் அதுவும் ஒரு உயிருள்ள செல் அந்த உயிருள்ள செல்லுக்கு தான் பாதிப்பை தவிர எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சரியா அதுதான் விஷயம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது பாயிலிங் பாயிண்ட் The temperature at which water boils and changes to steam is called boiling point. The boiling point is the temperature at which water boils and changes to steam is called boiling point. It is 100 degrees Celsius at atmospheric pressure. இன்னும் நீ அடுத்த கிளாஸ் வரப்போ இந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் இன்டெப்த்தான டெஃபினேஷன் படிப்பேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வருது அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது டெம்பரேச்சர் at which the water boils and changes to steam அதாவது liquid stateல இருந்து gaseous stateக்கு மாற போகுது லிக்விடாக இருக்கக்கூடிய வாட்டர் கேஸ் நீர் ஆவியாக மாறிட போகுது ரைட்டா அதுதான் பாயிலிங் பாயிண்ட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் சரியா குட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் 7th சாப்டரில் இதே 2 மார்க் இருக்குது 11th ஸ்டாண்டர்ட் 7th சாப்டரில் டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒரு கொஷின் இருக்குது நீ இப்போயே படிச்சுட்டு என்ன பண்ணலாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காமல் நல்லா கவனமாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டா நீங்கள் படிக்கிற எல்லாமே பின்னாடி திருப்பி ஒன்று கேட்பாங்க ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாத கவனமாக மனப்பாடம் பண்ணணும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் amount of heat needed to rise the temperature of unit mass of a substance by 1 degree Celsius அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் சார் வச்சுருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தா அப்படின்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது தண்ணி எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ் இருக்க வாட்டரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 21 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும் ரைட்டா
21 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும். சரியா? என்ன பண்ணணும்? இதை 21 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும். அப்போ 21 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன். அப்போ 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், அடுப்பை பற்ற வச்சு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். அப்போ 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேனோ அது பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட், அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவ்வளோ ஹீட் தேவை, எதுக்கு? டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ். சரியா? ஓகேவா? அதுதான் விஷயம். கிளியர்? ஓகே. எனக்கே நிறைய ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்க கங்கை. இந்த கொஷின் சொல்கிறனாலையா? இந்த மாதிரி நிறையா நடத்திட்டே இருக்கேல, அதனால தான். 9th சயின்ஸு 7:30 மணிக்கு வரேன், 10th சயின்ஸு 8 மணிக்கு. எல்லோரும் அவங்கவுங்க வீடியோ ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க. சூப்பராக நாங்கள் வந்துடுவோம். இப்போ சரியா? 7:30க்கு நான் வருவேன், 8 o'clock ஸ்ராவணி மேம் வருவாங்க. கவலைப்படாது. 9th ஸ்டாண்டர்டுக்கு நான், 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்ராவணி மேம் வந்துடுவாங்க. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சூப்பரான ஒரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம். சரியா? நல்லா கவனிங்க. வாட்டர் பாயில்ஸ் அட் வாட் டெம்பரேச்சர்? எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட்டர் பாயில்ஸ் அட் வாட் டெம்பரேச்சர்? சி, எல்லா கொஷினையும் முடிக்கணுங்கிறது எங்களோட மோட்டோ கிடையாது. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். லேட்டன்ட் ஹீட்னா என்னன்றது நீ 12th வரைக்கும் காலேஜ் போனால் கூட உன் மைண்டில் இருக்கணும். ரைட்டா? அதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? கவனிங்க கவனிங்க, நான் இப்போ கேட்குறது கவனிங்க. நான் கேட்டது வாட்டர் பாயில்ஸ் அட் வாட் டெம்பரேச்சர்? வெரி குட். 100 டிகிரி செல்சியஸ். இப்போது நம்ம வீட்டில் நம்ம எல்லார் வீட்லையும் இப்போ நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம எல்லோரும் கிச்சனில் நிற்கிறோம். அவங்கவுங்க வீட்டு கிச்சனில் நிற்கிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வாட்டரை ஊற்றி என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரைட்டா? தண்ணியை ஊற்றி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். 100 டிகிரி செல்சியஸ் உடனே வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹீட் கொடுத்துட்டே இருக்கேன். நல்லா கவனிங்க. ஹீட் கொடுத்துட்டே இருக்கேன், தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கு, வாட்டர் வேப்பர் வந்துகிட்டே இருக்குது. இப்போது நான் ஹீட் பண்ண வாட்டர் 101 டிகிரி செல்சியஸ்க்கு போகுமா போகாதா? வாட்டர் 101 டிகிரி செல்சியஸ்க்கு போகுமா போகாதா? 101 டிகிரி செல்சியஸ்க்கு போகுமா போகாதா? இல்லை 100லேயே தான் இருக்குமா? ஏன்னா நான் ஒரு சட்டியில் இருக்க எல்லா தண்ணியும் எவாப்ரேட் பண்ண போகிறேன். ஃபுல் தண்ணி எவாப்ரேட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். எவாப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹீட் கீழே கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ என்னது? டெம்பரேச்சர் 101 போகுமா போகாதா? வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் 101 போகுமா போகாதா? நிறைய பேர் போகும், நிறைய பேர் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. த ரைட் ஆன்சர் இஸ் இட் வில் நெவர் கோ டு 101 டிகிரி செல்சியஸ். 101 டிகிரி செல்சியஸ்க்கு உங்களால் வாட்டரை ஹீட் பண்ணவே முடியாது. யூ கேனாட் ஹீட் வாட்டர் அப் டு 100. யூ கேன் மேக்ஸிமம் ஹீட் த வாட்டர் அப் டு 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் தான் கொதிச்சுக்கிட்டே இருக்க போகுது. ரைட்டா? அப்போ 100 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஹீட் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? அப்படியே இருக்கா? 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் ஹீட் என்ன பண்ணிகிட்டே இருக்குப்பா? அப்படியே இருக்கா? உனக்கு தெரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் ஹீட்டு அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருக்கா? அதை தான் லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்ல போகிறாங்க. தட் இஸ் கால்ட் லேட்டன்ட் ஹீட். அதுக்கு பேர் என்னது? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்னது? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்னதுப்பா? 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறமும் அப்படியே இருக்க போகுது. இங்கே பாரு, ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு சேஞ்ச் ஐஸ் இன்டு வாட்டர். ஐஸ் இன்டு வாட்டர். ஐஸை வாட்டராக மாற்றணும். எந்த டெம்பரேச்சரில்? 0 டிகிரி செல்சியஸில். 0 டிகிரி செல்சியஸ். 1 டிகிரிக்கு வந்துட்டா அது வாட்டர். 1 டிகிரியில் யூ கேனாட் சி ஐஸ். 1 டிகிரியில் ஐஸ் ஃபார்மே ஆகாது. 0 டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் ஐஸ் இருக்கும். 1 டிகிரிக்கு வந்துருச்சுன்னா அது என்னவா மாறிடும்? வாட்டராக மாறிடும். அதே மாதிரி தான் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டராக இருக்கும். 101ல் அது ஸ்டீமாக மாறிடும். ரைட்டா? ஸ்டீமாக மாறிடும். கோல்டு அதான் இப்போ அயன்லாம் இருக்குல்ல, அயன்லாம் 1500 2500 டிகிரி செல்சியஸ் அப்படிலாம் இருக்கும். சரியா? அதான் விஷயம். கவனமாக. ரைட்டா? இன்னும் ½ அன் ஹவரில் முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, முடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல. சரியா? ரைட்? ஓகே. நீங்கள் படிச்சிடலாம்ல. நான் மெயினாக உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லித்தரணும். அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே? எல்லாத்தையும் நம்ம தெளிவாக படிக்கணும். அதான் விஷயம். ஓகே, கவனிங்க. சூப்பர். அப்போ லேட்டன்ட் ஹீட் என்னது? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு சேஞ்ச் ஐஸ் இன்டு வாட்டர் அல்லது வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர். அது கூட எழுதிக்கலாம்.
ரைட் ரைட்டா. போர்ட்டபிள் வாட்டர்னா என்னது? வாட்டர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங், குடிப்பதற்கு ஏற்ற நீர் எதுவோ அதுதான் என்னது? போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா. டிஃபைன் வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ரைட்டா. டிஃபைன் வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பொறுத்து வேலன்சி. வேலன்சி இஸ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் atom then combined with one atom of the element. ரைட்டா. வேலன்சிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் atom, எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் டு அன் ஆட்டம், வேறு ஆட்டமோட கம்பைன் ஆகுது அது வேலன்சி. சரியா. சிம்பிளாக வேலன்சி என்ன சொல்லலாம்? அவுட்டர் மோஸ்டில் இருக்குது அல்லது இணைத்திறன். எத்தனை எலக்ட்ரான் சேர்ந்தா இவங்க கம்ப்ளீட் ஆவாங்க, எத்தனை எலக்ட்ரான் சேருவாங்க. ரைட்டா. எத்தனை எலக்ட்ரான் சேருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா. எத்தனை எலக்ட்ரான்ஸ் சேருவாங்க அப்படின்னு நல்லா கவனிங்க. வேலன்சி இஸ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் that combine with one atom of an element. இப்போ ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனோட எத்தனை ஹைட்ரஜன் பாஸ் சேரும்? H2O இருக்கா? H2O இருக்கா? இப்போ ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு, அப்ப ஆக்சிஜனோட வேலன்சி என்னது? 2. ரைட்டா. H2O, H2Oன்றது வாட்டரோட ஃபார்முலா, வாட்டரோட ஃபார்முலால ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு, அப்ப what is the valency of oxygen? ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஏன்னா என்ன பண்ணியிருக்கு? ஆக்சிஜன் ஆட்டம் 2 ஹைட்ரஜனோட சேர்ந்திருக்கு. தட்ஸ் இட். சரியா. சூப்பர். கிளியரா? வெரி குட். டிஃபைன் த டேர்ம் அயான்ஸ் ஆர் ரேடிக்கல். அயான்ஸ்னா என்ன? ரேடிக்கல்ஸ்னா என்ன? ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் தட் கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓ மை காட், யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரான் வெளியே போயிட்டாலோ அல்லது உள்ளே வந்தாலோ. ரைட்டா. எலக்ட்ரான் உள்ளே வந்தாலோ வெளியே போயிட்டாலோ. சரியா. எலக்ட்ரான் வெளியே போகுது அல்லது உள்ளே வருது, அதுதான் என்ன சொல்ல போகிறாங்க? தேர் கோயிங் டு பி கால்ட் அஸ் அயான்ஸ். ரைட்டா. கார்பன் இது ஒரு ஆட்டம். சி ப்ளஸ்னா என்னது? எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். சி மைனஸ்னா என்னது? எலக்ட்ரான் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா. தட் இஸ் வாட். ரைட்டா. இதுதான் என்னது? அயான்ஸ். இது அயான்ஸ் கிடையாது, இது ரெண்டும் அயான்ஸ். ரைட்டா. தேர் கால்ட் அயான்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு. சரியா. நிறைய டவுட் இருக்காம, என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க? வாட் ஆர் த டவுட்ஸ்? வாட் ஆர் த டவுட்ஸ்? வாட் ஆர் த டவுட்ஸ்? டவுட்ஸ் எல்லாம் என்னென்னு சாட்டில் போடு. ஒரு நிமிஷம். எஸ்.
ஹலோ பசங்களா, சாரிடா, ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம், எனக்கு கனெக்ட் ஆகலை. அந்த ஒரு காரணத்தினால தான் ஐ எம் பேக். ஓகே, ரைட். சரியா, நல்லா கவனி பசங்களா. உனக்கு நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குது, அடுத்து என்ன கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி முடிக்கிறனாலும் நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு சண்டேலாம் மேரத்தான் வச்சா வருவியா? யாரெல்லாம் சண்டே மேரத்தான் வச்சா வருவீங்க? நாளைக்கு என்ன தெரியுமா உனக்கு கிளாஸ் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். உனக்கு என்னென்ன கிளாஸ்லாம் பிளான் ஆல்ரெடி நான் உனக்கு ஷெட்யூல் கொடுத்துருந்தேன். அந்த ஷெட்யூலை திருப்பி ஒரு தடவை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இப்போ கரெக்டாக ஃபைனல் ஷெட்யூல் என்னன்னு உனக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு சாயங்காலம், இன்றைக்கி 19 நாளைக்கு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு யாழ் சார் வருவாங்க. நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா யாழினியன் சார் வருவாங்க. ஓகேவா? நாளைக்கு யார் வருவா? நம்ம யாழினியன் சார் இருக்காங்கல்ல, உனக்கு தெரியும்ல யாழினியன் சார். யாழ் சார் வருவாங்க நாளைக்கு உனக்கு யாழ் சார் வருவாங்க. யாழ் சார் வந்து உனக்கு லாங் ஆன்சர்ஸ், பெரிய கொஷின் இருக்குல்ல, பெரிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா யாழ் சார் உனக்கு நாளைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? யாழ் சார் நாளைக்கு லாங் ஆன்சர். திருப்பி சண்டே ஈவினிங் நான் திருப்பி வந்து உனக்கு 1 மார்க். ஏன்னா உனக்கு 1 மார்க் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க? சூஸ் இருக்குது, ஃபில்லப் இருக்குது, மேட்ச் இருக்குது, இது எல்லாமே இருக்குல்ல. இது எல்லாத்தையும் திரும்ப நான் என்ன அப்படின்னா உனக்கு சண்டே வந்து நம்ம ஒரு 1 மார்க் டெஸ்ட் வேறு எழுத போகிறோம். சண்டே ஒரு 1 மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் மிச்சம் இருக்க கொஷின், இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன், என்றைக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். சண்டே ரெடியாக இருந்துக்கோ. சண்டே நம்ம சூப்பராக படிக்க போகிறோம். மண்டே அப்படியே போய் எக்ஸாம் என்ன பண்ண போகிறோம், மாசா வேறு லெவலில் போய் எழுத போகிறோம். ரெடியா? யாரெல்லாம் தீயா இருக்கு? எஸ், சண்டே ஈவினிங் வீக் குவிஸ். சண்டே ஈவினிங் வீக் குவிஸ் வைக்க போகிறோம். வீக் குவிஸோடு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சண்டே வீக் குவிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன லாஸ்ட் மினிட்ல நீ படிக்கணும் அப்படிங்கிற கொஷினெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஈவினிங், சண்டே ஈவினிங் தான், சண்டே சாயங்காலம் ஈவினிங் 6 o'clock அப்புறம் சார் வருவேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு 28 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 28 கொஷின்ஸ்க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உனக்கு சண்டே வந்து மிச்சம் இருக்க கொஷின், புதுசாக நிறைய கொஷின்ஸு 1 மார்க் இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்லாம் என்ன கேட்டிருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உனக்கு சண்டே சூப்பராக சொல்லித்தரேன். சரியா? இப்போ நீங்களாம் படிக்கலாமா? இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிட்டியா? யாரெல்லாம் பிடிஎஃப் இன்னும் டவுன்லோட் பண்ணலை? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாமல் யாராவது இருக்கியா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு யாருக்காவது தெரியாமல் இருக்கா? ஸோ என்ன பண்ண போகிறீங்க, நம்மளோட சேனலில் வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கேல்ல, யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். ரைட்டா? இந்த வீடியோவை கிளிக் பண்ண, அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தியா இங்கே நீ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது வருது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதை கிளிக் பண்ணாலும் உனக்கு என்ன அப்படின்னா வரும். இதை கிளிக் பண்ணாலும் உனக்கு என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். இல்லை நான் வந்து லைவ் முடிஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாரு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு, அதை கிளிக் பண்ணாலும் உனக்கு என்ன பண்ணிவிடும், டவுன்லோட் ஆகிடும். ரைட்டா? சரியா? ஸோ இந்த இடத்துல 2 மார்க்ஸ் போட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் நான். நீ பிரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம், இது எல்லாத்தையும் பிரிண்ட்டு கூட போட்டு படிச்சுக்கலாம். உனக்கு எல்லாத்தையும் கிளியராக சார் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். சரியா? படிக்கலாமா? சூப்பராக படிச்சிடலாமா? படிக்கலாமா? வேறு லெவலா? சூப்பர் தானே? குட். படிப்பீங்களா? கண்டிப்பாக படிப்பியா? சொல்லு பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா? ரெடி? சூப்பர். கண்டிப்பாக படிக்கணும். நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி யாழ் சார் வந்து உனக்கு என்ன பண்ணுவாங்க, லாங் ஆன்சர்ஸ்லாம் எப்படி படிக்கணும் சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து சண்டே லாஸ்ட் மினிட்ல அதிகமாக உனக்கு 1 மார்க் தானே இருக்கும். சூஸ் ஃபில்லப், மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். அது போக 2 மார்க் கொஷின்ஸை நம்ம படிக்குவோம். சூப்பர். சண்டே ஈவினிங் 6 o'clock அப்புறம் நான் உனக்கு டைம் எல்லாம் நாளைக்கே ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கே எல்லா லைவும் ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு ரெடியாக இருந்துக்கும். ஓகேவா? சூப்பர். குட். வெரி குட். ஸோ இப்போ சார் பாய் சொல்லிக்கிறேன். எல்லோரும் சார் பாய் சொல்லுங்கள். டாடா, பாய், see you. நல்லா இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க 1 words எல்லாத்தையும். ஓகேவா? டாடா, பாய்.